தூதுவளை இலையில துவையல் அரைச்சி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அப்படி தாங்க இருக்கும். இது சளி இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கு நாங்கள் பூண்டு பல், இஞ்சி, பச்சை மிளகா, தேங்காய் துருவல், கொஞ்சமாக உளுந்து, ஊற வச்ச புளி, தூதுவளை இலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி அவ்வளோதாங்க எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் சூடானதும் இந்த உளுந்தை போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் பூண்டு பல், இஞ்சி இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டு கூடவே பச்சை மிளகா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க தூதுவளை இலையை அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கு கூட கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் துருவி வச்சுருக்க அந்த தேங்காவை போட்டு தேங்காய் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கொத்தமல்லி தழையை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டு ஊற வச்ச புளியை சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தூதுவளை இலை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்ல ஒரு சுடு சாதத்தில் போட்டு நெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா அப்படி தாங்க இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூடங்க. ட்ரை பண்ணி